ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸுக்கு பட்டு புடவையை வாஷ் பண்ணுறதுன்னா ரொம்பவும் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்களே. ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு வாங்குகிற பட்டு புடவை கனமாகவும் பராமரிக்க கடினமாகவும் இருக்குமே. இதை கையில் துவைக்கிறதுங்கிறது கொஞ்சம் எளிதான வேலை கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டு புடவைகளை நாம் எப்படி துவைக்கலாம், அதை எப்படி பளபளப்பு மங்காமல் பராமரிக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த புடவையில் எண்ணெய் கரை பட்டுடுச்சு, அதை எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரைப்பட்ட இடத்த ரெண்டு பக்கமும் டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா ஒத்தி எடுங்க. இப்போ நல்லா ஒத்தி எடுத்ததும் அடுத்து நம்ம முகத்துக்கு போடுவோம் பாருங்க, அந்த டால்கம் பவுடரை கொஞ்சம் தூவி விடுங்க. இப்போ அந்த கரைப்பட்ட இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ அந்த சாரியை அப்படியே வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் கழிஞ்சதும் இந்த சோப்பு தண்ணியில் துவைச்சி எடுத்த துணியை இதை கொஞ்சம் தேய்ச்சி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, எண்ணெய் கரை போயிடுச்சே. இப்போ எப்படி பட்டு புடவையை வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குளிக்கிற சோப்பு எடுத்துக்கங்க. ஒரு டப்பு தண்ணியில் இந்த சோப்பை நல்லா கரைச்சி எடுங்க. இப்போ ஒரு டேபிளில் இந்த சாரியை நல்லா விரித்து வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தண்ணியில் துவைச்ச துணியை இப்போ இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா தேய்ச்சி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அழுக்கு உள்ள இடத்துல கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சி எடுங்க. இதை நாம ஒரு மென்மையான சோப்பை தான் நாம பயன்படுத்தணுமே. கடுமையான சோப்பு கலர் மங்க செஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். புடவை ஃபுல்லாக தேய்ச்சி முடித்ததும் இதை நிழலில் காய வச்சிட வேண்டியதுதான். இப்போ அடுத்த மெத்தட் ஒன்று பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷாம்பு பேக்கெட் எடுத்துக்கோங்க. அதை ஒரு அரை டப்பு தண்ணியில் இந்த ஷாம்பை கொஞ்சம் கரைச்சி விடுங்க. இப்போ இந்த புடவையை முக்கி லேசாக அலசணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுமையாக அலசக்கூடாது. இப்போ ஒரு நல்ல தண்ணியை விட்டு இந்த புடவையை அலசி காய போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்கிள் கிட்டக்க இந்த பிளவுஸோட சாயம் சில நேரம் ஒட்டி கரையாயிடுமே. அதை எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கரை உள்ள இடத்த ஒரு பாத்திரத்தில் சோப்பு தண்ணியை எடுத்து நாம் பல்லு தேய்ப்போம் பாருங்க, அந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்ல தண்ணியை விட்டு அலசி எடுங்க. இப்போ பாருங்க, இந்த கரையெல்லாம் போயிடுச்சு. இந்த பட்டு புடவைகளை துவைச்சதும் நிழல்ல தான் காய வைக்கணுமே. புடவைகளை அலசும் போது சூடான தண்ணியை யூஸ் பண்ணவே கூடாது. நார்மல் வாட்டர் இல்லை குளிர்ச்சியான தண்ணியை தான் நாம் யூஸ் பண்ணணுமே. இந்த சூடான தண்ணி பட்டு இழைகளோட பளபளப்பை மங்க வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த புடவையெல்லாம் காஞ்சதும் குறைஞ்ச சூட்டில்
நாம அயன் பண்ணலாமே. புடவைகளை துவைக்கிறதுக்கு நாம் மென்மையான சோப்புகளை தான் பயன்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுமையான சோப்பு கலர் மங்க செஞ்சிடுமே. நாம் கையால் தான் துவைக்கணுமே, வாஷிங் மிஷினில் போடவே கூடாது. இந்த மாதிரி முறைகளில் பட்டு புடவையை பராமரித்தோம்னா நீண்ட நாள் கலர் மங்காமல் பளபளப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.